சூரியகாந்தம். முன்கதை சுருக்கம். விதியின் வசத்தால் தாயை இழந்த தமயந்தி இளம்பிள்ளைவாதத்தால் கால்களையும் இழந்து தன் தந்தையினால் மாமா வீட்டிற்கு அனுப்பப்படுகின்றாள். அங்கு தன் தாயின் சகோதரி காந்திமதியினால் அருணோதய ஆசிரமத்தில் சேர்க்கப்பட்டு படிக்கின்றாள். சிற்றன்னையால் கொடுமைப்படுத்தப்படும் அண்ணன் மகன் தியாகராஜனையும் வளர்த்து ஆளாக்குகின்றாள் காந்திமதி. 20 வருடங்களுக்கு பிறகு தமயந்தி ஒரு நல்ல உபாத்தியாயினியாகவும் தியாகராஜன் ஒரு பென்சில் கம்பெனி உரிமையாளராகவும் ஆகின்றனர். இருவரும் மனம் ஒப்பி விவாகம் முடிக்க வேண்டும் என்று இருக்கும் சூழ்நிலையில் மாயாவின் அன்பு குறுக்கிட தியாகராஜன் தடமாறுகின்றான். தியாகராஜனோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் காந்திமதி சூரியகாந்தத்திற்கு சென்று அங்கிருந்து தேசாந்திரம் புறப்படுகின்றாள். சிற்றன்னையான அமிர்தமும் அவர்களுடைய 2 பெண்களும் தியாகராஜனுடன் கூடவே இருக்கையில் மோகனாவிற்கு திருமணம் நடக்கின்றது. விஜயா மனோகரன் மீது கொண்ட அன்பினால் திருமணம் செய்ய மறுக்கின்றாள். மாயாவின் மீது ஏற்பட்ட அன்பினால் மனோகரன் கொலைக்கேசில் மாட்டிவிடுகின்றான். மனோகரனை காப்பாற்ற விஜயா முயற்சிக்கின்றாள். அவர்களது மாமாவான நமச்சிவாயம் அடிநாளிலிருந்து அவர்களுக்கு பல தொல்லைகளை கொடுத்து வந்தவன் தற்போது குஷ்ட நோயினால் அவதிப்படுகின்றான். இனி கடிதத்தை கண்டதும் ஓடி வர தெரிஞ்சதல்லவா? அப்படிப்பட்டவள் எனக்கும் ஒரு வழி செய். என்னுடைய வியாதி கூட இருக்கிறவங்களை ஒட்டிக்கொள்ளும் அபாய நிலையை தாண்டி விட்டதுன்னு டாக்டர் சொல்கிறார். அதனால் இன்னைக்கே என்னை உங்களோட கூட்டிக் கொண்டு போய்விடு. தன்னந்தனியா ஏன் என்று கேட்கக்கூட மனிதர்கள் இல்லாத இந்த பாலும் ஆஸ்பத்திரியில் அனாதை போல் என்ன போட்டு வச்சிருக்கிறியே, இந்த பாவம் உன்னை சும்மாவா விட போகுது என்று உரிமினான் நமச்சிவாயம். நீங்கள் இந்த நிலையில் திரும்ப அங்கே வருவது சாத்தியமில்லை. அண்ணா ஒப்புக்கொள்ள மாட்டார். காந்தி பவனம் எங்களுடைய வீடு அல்ல. அதனால் உங்களை கூட்டிக் கொண்டு போக முடியாது. வேறு ஏதாவது உதவி வேண்டுமானால் செய்ய தயாராக இருக்கிறோம் என்றாள் சிறிது கோபத்துடன் விஜயா. நான் அங்கே வருவது தியாகராஜனுக்கு பிடிக்காதா? ஏன் பிடிக்கும்? பிடிக்கும்படி செய்ய வழி எனக்கு தெரியும். மோகனா விட்டவர்கள் என்னால் தான் காந்தி பவனத்துக்கே வருவதில்லையா? நான் எழுதப்போகும் சில உண்மைகளை தெரிந்து கொண்ட பின் அவர்கள் மோகனாவை என்ன செய்வார்கள்? விவாகரத்து செய்து வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள். பார்க்கலாம் என்று கையை ஆட்டி ஆக்ரோஷமாக பேசினான் நமச்சிவாயம். அண்ணா, உங்களுக்கு தியாகராஜன் மேல் இருக்கும் கோபத்தை குழந்தை மோகனா மீது காட்டுவது தகாது. வீணாக அவள் வாழ்வை பால் செய்யாதீர்கள். ஏற்கனவே நம்மேல் அவளுடைய புருஷன் வீட்டார் மனஸ்தாபமாக இருக்கிறார்கள். நீங்கள் ஏதாவது அபத்தமாக கடிதம் எழுதி போட்டால் மோகனாவை அவர்கள் மிகவும் துன்பப்படுத்துவார்கள். உங்கள் காலில் விழுந்து கெஞ்சாத குறையாக கேட்டுக்கொள்கிறேன். எனக்காக தயவு செய்து என் குழந்தை, அதாவது மோகனா என்ன தவறு செய்திருந்தாலும் மன்னித்து விடுங்கள் அண்ணா என்று மிகவும் குறைவாக கேட்டுக்கொண்டாள் அமிர்தம். பேசி முடிப்பதற்குள் அவளுக்கு அழுகை தொண்டையை அடைத்து கொண்டது. கண்களில் நீர் பொங்கியது. உன் குழந்தை என்றதும் உனக்கு மனது எப்படி அடித்துக் கொள்கிறது? கூட பிறந்தவனான நான் இங்கே படும் அவதியை பார்த்து உனக்கு ஒரு இம்மையாவது இரக்கம் ஏற்பட்டதா? ஐயோ, அண்ணன் நோயினால் வேதனைப்படுகிறானே என்று ஒரு சொட்டு தண்ணி உன் கண்ணிலே எப்பொழுதாவது வந்திருக்கிறதா? என்னை இந்த கோலத்திலே பார்க்கலையாவது உன் மனசு கொஞ்சமாவது கலங்குதா? இல்லை, உன் மனசு என் விஷயத்தில் பாறாங்கல்லு. மன்னிக்கணுமாம். எதற்காக? நன்றி கெட்ட உன் குழந்தைகளை நான் ஏன் மன்னிப்பேன்? மாமனுக்கு நோய் வந்துவிட்டது என்று மூக்கை பிடித்து கொண்டு ஓடினானே தியாகராஜன். அவனை கண்டு சமூகமே முகத்தை திருப்பிக் கொண்டு ஓடும்படி செய்ய எனக்கு சாமர்த்தியம் உண்டு. இந்த போலீஸ்காரர்கள் எவ்வளவு முட்டாள்கள்! அந்த மனோகரன் ஒருத்தன் தான் இந்த கொலையை செய்திருப்பான் என்று அவனை மட்டும் பிடித்து கொண்டு கோர்ட்டிலே நிறுத்தியிருக்கிறார்கள். தியாகராஜன் தான் இந்த கொலையை செய்திருக்கக்கூடும் என்று எனக்கு தோன்றுகிறது. மாயா அவனுக்கு எழுதிய கடிதங்களில் ஒன்று என் வசம் சிக்கியிருக்கிறது. இதெல்லாம் ஒரு சமயத்திற்கு உதவும் என்று நான் எடுத்து வைத்திருந்தது நல்லதாகிவிட்டது. நமது காதலுக்கு குறுக்கே யார் வந்தாலும் அந்த எதிரி அதிக காலம் ஜீவித்திருக்க முடியாது என்று அவள் அதில் எழுதியிருக்கிறாள். மாயாவுக்கும் தியாகராஜனுக்கும் இடையே உள்ள காதல் சமாச்சாரம் ஒருவருக்கும் தெரியாத ரகசியமாக இருக்கிறது. ஆனால் அதை இப்பொழுது நான் அம்பலமாக்கப் போகிறேன். சஞ்சீவி கொலைக்காக உன் மகனும் போய்கொண்டில் நிற்கட்டும். ஊரே பார்த்து சிரிக்கட்டும். மாயாவுடன் காதல் புரியலாம், அவளுடன் ஊரை சுற்றலாம், உல்லாசமாக இருக்கலாம். இந்த கொலையில் மட்டும் சம்பந்தப்படாது தூர விலகி ஓடிப்போய் விடலாமோ? அவளுடன் ஜோடியாக கோர்ட்டுக்கும் போய் வரட்டும். காந்தி பென்சில் கம்பெனி முதலாளியின் யோக்கியதை எல்லோருக்கும் தெரியட்டும். இதையெல்லாம் விவரமாக போலீஸுக்கு ஒரு கடிதம் எழுதி மாயாவின் கடிதத்தையும் அதில் அடக்கம் செய்து அனுப்பிவிடுகிறேன். உன் சம்பந்தியம்மாள் கமலாம்மாவுக்கும் அத்தோடு ஒரு கடிதம் எழுதிவிடுகிறேன். கொலைக்கேசில் சம்பந்தப்பட்டு அவதிப்படும் இந்த மாயாதேவி தனது மருமகளின் ஆருயிர் தோழி என்பது அவளுக்கும் தெரியட்டும். மாமாவுக்கு வந்த வியாதியை விட இந்த குடும்பத்திலே அண்ணனுக்கும் தங்கைக்கும் உள்ள அபக்கியாதி எப்படிப்பட்டது என்பது தெரிந்து கமலம்மாள் அவமானத்தினால் போய் தோட்டத்து கிணத்தில் விழுந்து சாகட்டும் என்று ஓயாது மூச்சு விடாது கத்தினான் நமச்சிவாயம். அண்ணா, என் குழந்தை மோகனாவின் வாழ்வை பாழாக்காதீர்கள்.
உங்களை மன்றாடி கேட்கிறேன், இந்த ஒரு தடவை எனக்காக என்று பேச முடியாத அமிர்தம்மாள் விக்கி விக்கி அழுதாள். உன் நன்றி கட்ட குழந்தைகள் நாசமாக போகட்டும், யாருக்காகவும் நான் எடுத்த முடிவை கைவிடப் போவதில்லை என்று பல்லை கடித்தான் நமச்சிவாயம். அதை கேட்ட விஜயா அதற்கு மேல் பொறுக்க முடியாத சீற்றத்துடன் எழுந்தாள். நன்றி? யாருக்கு யார் நன்றி காட்ட வேண்டியது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்த்தால் உங்கள் மூளைக்கு உதயமாகும். இந்த நிலையிலும் உங்களை கைவிடாது காப்பாற்றி வருவதற்கு என் அண்ணனுக்கு நீங்கள் 7 ஜென்மத்திற்கும் கடமைப்பட்டவர்கள். அப்படி இருந்தும் கொஞ்சம் கூட மனிதத்தன்மை இன்றி அணுவளவும் நன்றியில்லாது பேசுகிறீர்கள். வயதாகிவிட்டது, நோய் வேறு பிடித்திருக்கிறது. அந்திம காலத்தில் கடவுளை நினைத்து மனம் பக்குவப்பட வேண்டிய பருவத்திலே உங்கள் மனத்தில் ஏன் இந்த விகாரமான சிந்தனை என்றாள் விஜயா. அதை கேட்ட நமச்சிவாயம் ஆத்திரம் தாளாது, நிறுத்த அதிக பிரசங்கி, கிழவன் ஒருவன்தான் உலகத்திலே சாக வேண்டுமா? சாவு யாருக்கும் எந்த சமயம் வரக்கூடும். நீ இங்கிருந்து வீடு போய் சேருவாய் என்று என்ன நிச்சயம்? வழியிலே ஒரு கார் மோதி நீ நடுவீதிலே சாகவும் கூடும். வாலிபம் எடுக்கிலே என்னை கிழவன் என்று குத்தி காட்டி பேச வேண்டியதில்லை என்று கர்ஜித்தான். அண்ணா, பச்சை குழந்தை, அவளை ஏன் சபிக்கிறீர்கள்? உங்களுக்கு புத்தி மழுங்கி விட்டதா? இதெல்லாம் என்ன பேச்சு என்று இடைமறித்தாள் அமிர்தம். அம்மா, அவர் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், எனக்கொன்றும் பயமில்லை. சாவை கண்டு நான் ஒன்றும் நடுங்கவில்லை. இவர் சொல்லிவிட்டதனால் நான் இன்று வழியிலே இருந்துவிடப் போகிறேனா? மாமா, சபியுங்கள். நன்றாக உங்கள் மனம் போன மட்டும் எங்களை சபித்துக் கொள்ளுங்கள். அக்கறை இல்லை. உங்கள் பயமுறுத்தலுக்கெல்லாம் மசிந்து நாங்கள் உங்களை வீட்டிற்கு அழைத்து போவதே இல்லை. அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் என்று எங்களுக்கு முந்தா நாள் போட்ட காகிதத்தில் பயமுறுத்தியிருந்தீர்கள். பயந்து கொண்டு உங்களை அப்படி செய்யக்கூடாது என்று கேட்டுக்கொள்ள நாங்கள் இங்கே வரவில்லை. புத்தி சொல்லி போகத்தான் வந்தோம் என்றாள் விஜயா. புத்தி சொல்கிற ஆளைப்பார் என்று இகழ்ச்சியாக கூறினான் நமச்சிவாயம். பயமுறுத்தல் என்பது எல்லோரிடமும் பலிக்காது. சொன்னபடி செய்து விடுவார்களோ என்று நடுங்கிக் கொண்டு ஓடுகிறவர்களிடம்தான் பயமுறுத்தி காரியத்தை சாதிக்க முடியும். எங்கே செய்து கொள் பார்க்கலாம் என்று துணிச்சலாக திரும்பி விடும்போது பயமுறுத்துகிறவர்களின் பாடு ஆபத்தாகி விடும். மாமா, தியாகராஜனை நீங்கள் என்ன செய்துவிட முடியும்? அவனுக்கும் மாயாவுக்கும் உள்ள தொடர்பை பகிரங்கப்படுத்த போகிறீர்கள், அவ்வளவுதானே? செய்து கொள்ளுங்கள். மோகனாவின் மாமியாருக்கு மாயாவை பற்றி கடிதம் எழுதப் போகிறீர்கள். இதற்காக அவளை விவாகரத்து செய்துவிட உத்தேசித்தால் அவர்கள் செய்து கொள்ளட்டும். மோகனா ஒன்றும் படிக்காத பெண்ணல்ல. தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவளுக்கு சக்தியுண்டு. இதையெல்லாம் சொல்லி எங்களை பயமுறுத்த வேண்டியதே இல்லை. அதற்காக பயந்து கொண்டு நாங்கள் உங்களை அழைத்து போகப் போவதும் இல்லை. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், பயமில்லை என்று கோபத்துடன் பதிலளித்த விஜயா தாயின் பக்கம் திரும்பி, அம்மா எழுந்திருங்கள், நேரமாகிறது, போவோம். மாமாவுக்கு புத்தி கலங்கியிருப்பதால் பேசி பயனில்லை என்றாள் சீற்றத்துடன். அமிர்தம்மாள் சரக்கண்ணை எழுந்திருந்தாள். அண்ணனை ஒரு கணம் வெறித்து பார்த்தாள். ஆதி முதல் என் குடும்பத்தை உள்ளே இருந்து கெடுத்தவர் நீங்கதான். உங்கள் பேச்சை கேட்டு நான் என்ன தப்பு காரியமெல்லாம் செய்திருக்கிறேன்னு இப்போத்தான் தெரிகிறது. தியாகராஜன் உங்களுக்கு செய்திருக்கிற பல நன்மைகளையும் மறந்து அவனுக்கு ஏதாச்சும் தீங்கு செய்தீங்கன்னா சாமி பொறுக்க மாட்டார் என்று கூறிவிட்டு வெறுப்புடன் வேகமாக வெளியே சென்று விட்டாள். இந்த வாக்குவாதத்திற்கு பிறகு நமச்சிவாயம் கொந்தளிக்கும் எரிமலை போல் ஆத்திரத்தில் வெகு நேரம் குமிறிக்கொண்டிருந்தான். நாம் நாசமடையும் பொழுது பிறர் வாழ்வதா என்று ஒரு பொறாமை மனநிலையில் அவன் தன் வஞ்சத்தை அந்த குடும்பத்தின் மீது தீர்த்து கொள்ள அன்றிரவு காகிதமும் பென்சிலுமாக எழுது மேஜை அருகில் உட்கார்ந்தான். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்கிற பழமொழி நமச்சிவாயத்தின் விஷயத்தில் உண்மையாகிறது. ஒரு முறை கடிதத்தை எழுதி திருப்தியடையாது கிழித்து போட்டுவிட்டு யோசனை செய்ய கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். தோட்டத்தினின்று வீசிய குளிர்ந்த காற்றை அனுபவித்த வண்ணம் 2 அடி முன்வைத்த அவன் தடால் என்று இருட்டில் தடுமாறி கீழே விழுந்து விட்டான். கிள வயது, நோயால் தளர்ந்த உடல், கூர்மையான வாயிற்படியில் தலைப்பலமாக மோதிவிடவே நினைவு தவறிவிட்டது. அத்தியாயம் 42. நமச்சிவாயத்தின் ஈமச்சடங்குகள் ஒருவாறு நடந்தேறின. மயான பூமியை நின்று திரும்பி வந்த அமிர்தம் தனது ஈர ஆடைகளை மாற்றிக்கொண்டு ஊஞ்சலின் மீது வந்து அமர்ந்தாள். கிளப்பிராணன் சிறு அடி கூட தாழ முடியவில்லை. வலிக்கு விழுந்துதான் சாகணும்னு ஆயிட்டது. எமன் வந்து இப்படி வாசப்படியிலே நிற்கிறான்னு தெரியாம அன்னைக்கு என்ன பேச்சு பேசினான் பாவி என்று தரையை வெறித்து பார்த்த வண்ணம் தானே பேசிக் கொள்கிறவள் போல் மெல்லிய குரலில் சொன்னாள் அமிர்தம். அருகில் உட்கார்ந்த விஜயா திடுக்கிட்டு அம்மா என்று ஆச்சரியத்துடன் அழைத்தாள். நல்லபடி இருந்தா எவ்வளவோ சிறப்பாக போயிருப்பான். கடைசி காலத்திலே என் வயிற்றெரிச்சலை கொட்டி கொண்டான். ஒப்புக்கு கூட எனக்கு அழுகை வரவில்லை என்றாள் அமிர்தம் ஆத்திரமாக. விஜயாவுக்கும் அவள் மாமனுக்கும் இடையே ஒற்றுமை என்பது கடுகளவு கூட இருந்ததில்லை. என்றாலும் நமச்சிவாயம் இறந்து விட்டான் என்ற செய்தியை கேட்டதும் அவளது கண்கள் அவளை அறியாமலேயே கலங்கிவிட்டன. பாவம்,
கிள வயதில் கொடிய நோய்க்கு இலக்காகி வேதனைப்பட்டு அனாதை போல் ஆஸ்பத்திரியில் உயிர்விட நேர்ந்ததே என அவனது முடிவை குறித்து எண்ணி அவள் மனம் மிகவும் உருகியது உண்மையே. தாயின் விசித்திரமான இந்த மனம் ஆறுதலைக் கண்டு அவள் அதிர்ச்சி அடைந்து போனாள். என்ன இருந்தாலும் உங்களுடன் கூட பிறந்த சகோதரன் இல்லையா அம்மா? என்னவோ தெரியாதனம். செத்தவர்களை பற்றி கடுமையாக பேசுவது தவறு, விட்டு தள்ளுங்கள் என்றாள் அவள். தெரியாதனம்னு எவ்வளவோ கொடுத்து கொண்டு தான் இருந்தேன். பாம்புக்கு பால் வார்க்கிறாப்புல அடிநாளிலிருந்து இந்த சதிகாரனுக்கு எவ்வளவோ செய்தேன். கடைசியிலே என் குடியையே கெடுக்கவா அல்லவா திட்டம் போட்டிருந்தான். என் கண்மணி மோகனாவின் வாழ்வை பால்படுத்த துடிஞ்சானே பாவி. தெய்வத்துக்கே பொருட்களை பண்ணின அநியாயத்துக்கு நல்ல தண்டனையா ஒரு நிமிஷத்திலே சாவு வந்து அவனை கொண்டு போய்விட்டது. ஆத்திரத்துடன் பேசி நிறுத்தி அமிர்தம் தன் கரங்களை சொடுக்கினாள். தாயின் முகத்தை வியப்புடன் பார்த்த விஜயா லேசாக புன்முறுவலித்தாள். அம்மா, மரணம் என்பது ஒருவருக்கும் தண்டனையாகாது. கெட்டவர்கள் மட்டும் செத்து போவார்கள், நல்லவர்கள் அனைவரும் சிரஞ்சீவியாய் வாழ்வார்கள் என்று இருந்தால்தானே சாவை தண்டனை என்று சொல்ல முடியும். இன்றைக்கு மாமா இறந்து விட்டார், இன்னொரு நாள் நீங்களும் நானும் இறந்து போகப் போகிறோம். அப்படி இருக்கையில் மரணத்து தண்டனை என்று தவறாக அழைக்கிறீர்களே. மேலும் மாமாவோ இறந்து விட்டார், இனி அவரை பற்றி கடுமையாக பேசித்தான் என்ன பயன்? எவ்வளவு மனஸ்தாபம் இருந்தாலும் இறந்தவர்களை பற்றி குறைவாக பேசுகிறது மனித தன்மைக்கு இழிவாச்சே என்றாள். நல்லபடியாக நடந்து கொண்டிருந்தா நான் ஏன் இப்படி சொல்லப் போகிறேன் என்றாள் பதிலுக்கு அமிர்தம். மாமாவின் சோபம் நமக்கு தெரியாத புது விஷயமா அம்மா? எப்பொழுதுமே பிறருக்கு தொந்தரவு கொடுப்பதிலே அவருக்கு ஒரு தனி ஆனந்தம். ஆனால் அவரை பற்றி குறை சொல்வதில் பயனில்லை. விவேகமும் அறிவும் நல்ல இருதய பண்பும் ஏற்பட்டிருந்தா அவருடைய வாழ்வின் சந்தர்ப்பங்களே இருப்பக்கவில்லை. என்னவோ அம்மா, உலகத்திலே அவரெடுத்த பிறவியை முடித்துக்கொண்டு அவர் போய்விட்டார். இனிமேல் அவரை நல்லவர் என்றோ கெட்டவர் என்றோ பேசித்தான் பயன் என்ன? சரி, உங்களுக்காக எடுத்து வைத்த சாப்பாடு ஆறி போகுது, எழுந்திருங்க அம்மா என்றாள் விஜயா முடிவில். அமிர்தம் அதற்கு பின் தன் மகளுடன் விவாதிக்கவில்லை. ஆனால் அன்று வெகு நேரம் அவளுக்கு விஜயா சொன்ன அந்த வார்த்தை மனதை உறுத்தி கொண்டே இருந்தது. மரணம் ஒரு தண்டனையா? இதை பலமுறை தன் உள்ளத்தை கேட்டுக்கொண்டாள் அவள். நெருங்கிய உறவினர்களை பிரிந்த பின் யாருக்கும் இயல்பாக ஏற்படும் ஒருவித கலக்கம் அமிர்தமாவையும் பற்றி கொண்டு விட்டது. பகல் பொழுது கழிந்து இரவு சமீபத்து வருவதை உணர்ந்ததும் அவளது கலக்கம் இன்னும் அதிகரித்தது. தனியாக விஜயாவின் துணையின்றி பங்களாவுக்குள் எங்கு செல்லவும் பயமாக இருந்தது. ஜன்னல் கைப்பிடிச்சுவர் மீது கால் மேல் கால் போட்டுக்கொண்டு நமச்சிவாயம் ஒரு முழு ஆப்பிளை சுவைத்து தின்று கொண்டு உட்கார்ந்திருப்பது போல் ஒரு பிரமை ஏற்படவே தப்பித்தவறி கூட அந்த திசையை பார்க்க அவளுக்கு ஒரே கிளியாகி இருந்தது. இரவு வெகுநேரம் ஆகியும் அன்று அவளுக்கு தூக்கமே வரவில்லை. அருகில் விஜயா துணையாக படுத்து கொண்டிருந்தும் அவள் மனத்திலே அமைதியே ஏற்படவில்லை. மிகவும் முயற்சி செய்து இரவு வெகுநேரம் சென்ற பின்பு தூங்குவதற்கு கண்களை சிறிது மூடினாள். சற்று தொலைவில் ஹாலில் தொங்கிக் கொண்டிருந்த ஊஞ்சல் அசையும் சத்தம் கேட்டது. கண்களை திறந்து பார்க்க அஞ்சி உற்று கவனித்தாள். நமச்சிவாயம் ஊஞ்சலை ஆட்டும் பொழுது எழும் அந்த கிரிக் கிரிக் என்ற சத்தம் தொடர்ந்து நன்றாக கேட்டது. அமிர்தத்தின் நெஞ்சு படபடவென அடித்து கொண்டது. உடலெல்லாம் திகிலில் குப்பென வியர்த்து விட்டது. இன்னும் நன்றாக உற்று கவனித்தாள். ஊஞ்சலாடும் சப்தம் திடீரென்று நின்றுவிட்டது. அதைத் தொடர்ந்து யாரோ அருகில் நடந்து வருகிறது போல் காலடி ஓசை கேட்டது. அதை கேட்டு அமிர்தம்மாளின் நெஞ்சு தண்டவாளத்தின் மீது துரிதமாக ஓடும் ரயில் வண்டி போல தீவிரமாக அடித்து கொண்டது. அமிர்தம், அமிர்தம் என்று அண்ணன் அழைப்பதைப் போல கேட்கவே அதற்கு மேல் தாழ முடியாத நிலையில் கிரீச்சென அலறிவிட்டாள். திடுக்கிட்டு விழித்து கொண்ட விஜயா எழுந்து விளக்கை போட்டாள். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை கிடுகிடுவன நடுங்க அமிர்தம்மாள் கண்களில் நீர் வழிய, விஜி கிட்டவா, எனக்கு பயமாக இருக்குது என்று குளறினாள். என்னம்மா, சொப்பனம் கண்டீங்களா? பயந்து போயிட்டீங்க போலிருக்கு என்று கேட்ட வண்ணம் தாயாரின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள் பெண். அண்ணன் இங்கே வந்து என்னை கூப்பிட்டது போல் கேட்டது, பயந்துட்டேன் என்று முணுமுணுத்தாள் உடலை சிலிர்த்து கொண்டு அமிர்தம். அதை கேட்ட விஜயா லேசாக சிரித்தாள். அம்மா, இதெல்லாம் வீண் பிரமை. செத்தவர்கள் திரும்பி வர முடியுமா? உயிருடன் இருக்கையிலேயே செய்ய முடியாத துஷ்டத்தனங்களை மாமா செத்த பிறகுதானா நமக்கு செய்ய போகிறார்? கண்ணா பின்னாவென்று மனதை கற்பனையில் ஓட விடுவதை விட கடவுளை சிந்திப்பதில் ஈடுபடுத்துங்கள். வீண் பகைமையையும் பயமும் இருக்காது என்று ஆறுதல் கூறினாள். விஜயாவுக்கு இருந்த விவேகமும் அறிவும் வயதாகியும் தனக்கு ஏற்படவில்லையே என எண்ணி தனக்குள்ளே வெட்கமடைந்த அமிர்தம் மறுபடியும் படுக்கையிலேயே படுத்து கொண்டாள். நமச்சிவாயத்தின் மரணம் ஒரு வழியில் அமிர்தத்தின் அகங்காரத்தை ஒடுக்கிவிட்டதென்றே கூற வேண்டும். வியாதின்னு ஒரு நாள் படுத்தவன் இல்லை. நன்றாக தின்று கொண்டு உல்லாசமாக திரிந்து கொண்டிருந்தான். அவர்கள் பாட்டன் முப்பாட்டன் வாழ்ந்த கணக்குப்படி பார்த்தால் இன்னும் 20 வருஷம் தாராளமாக வாழ்ந்திருக்கலாம். குடும்பத்திலே
கொடிய வியாதி மாயமாய் வந்து மனிதனை கொண்டு போய்விட்டதே. ஆஸ்பத்திரிக்கு போய் 6 மாதம் கூட முழுசாக முடியவில்லையே, அதற்குள் போய்விட்டானே பாவி என்று தனக்குள்ளே அடிக்கடி அண்ணனை பற்றி சிந்திக்க துவங்கினாள் அமிர்தம். இந்த விதமான எண்ணத்துடன் உடனடியாக அவளுக்கு கூடவே ஒரு சிந்தனை ஏற்பட ஆரம்பித்தது. ஆரோக்கியமாக கள்ளுப்பிள்ளையார் பொழிந்த நமச்சிவாயமே போய்விட்டான். அடிக்கடி தூரத்திலே தளர்ந்து கிடக்கும் அமிர்தம்மாள் எந்த மட்டில் அண்ணனுக்கு பின் அதிக நாட்கள் வாழ்ந்திருப்பாள் என்பது என்ன நிச்சயம்? இந்த எண்ணம் அமிர்தத்தை உடல் சிலிர்த்து உள்ளம் நடுங்க வைத்தது. தானும் கூடிய சீக்கிரமே மரணமடையக்கூடும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் அவளுக்கு ஒரே திகிலாக இருந்தது. மரணம் என்ற வார்த்தையை உச்சரிக்கவும் அமிர்தம் அஞ்சினாள். நாளுக்கு நாள் அவள் மனம் சாவை பற்றி எண்ணி கோழையாக்கி கொண்டு வந்தது. அதனால் அகங்காரமும் மிடுக்கும் இழந்து உள்ளத்திலே பயம் ஏற்பட்டது. சாவை பற்றிய பயம் அவளது அறிவு கண்ணை மெல்ல திறந்துவிட்டது. அதனால் கடந்து போன காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும் ஒரு நல்ல மனப்பான்மை ஏற்பட்டது. தான் அன்று நாள் வரை செய்த பல பிசகுகளையும் அவள் தீவிரமாக எண்ணி பச்சாதாபமடைந்து வருந்தினாள். விஜயா கூறுவது போல் மரணம் என்பது யாருக்கும் ஒரு தண்டனை என்று கூற முடியாது. ஆனால் நமச்சிவாயத்திற்கு வந்த கொடிய நோய் ஒரு சமயம் அவன் செய்த துஷ்ட காரியங்களுக்கு கடவுள் கொடுத்த கூலியோ? அப்படியென்றால் அவனுடன் கூட அவைகளில் துணை புரிந்த அவளுக்கு என்ன தண்டனைகள் காத்து நிற்கின்றனவோ? ஒரு பாவமும் அறியாத காந்திமதியை வீட்டை விட்டு துரத்தினதற்கு என்னவெல்லாம் சம்பவிக்கப் போகின்றதோ? உயிரோடு இருக்கையிலே நமச்சிவாயத்திற்கு எத்தனை பேராசைகள் இருந்தன. இது வேண்டும் அது வேண்டும் என்றெல்லாம் துடித்து கொண்டிருந்தானே, எண்ணத்தை வாரி கட்டி கொண்டு போனான். ஒன்றுமில்லை. இந்த உலகை விட்டு போகையில் யார்தான் எண்ணத்தை எடுத்துக்கொண்டு போகிறார்கள்? அவ்வாறு எடுத்து போக முடியும் போல் இது எனக்கு வேண்டும், என்னுடையது இது என்றெல்லாம் அகங்காரமாகவும் பேராசையுடனும் நடந்து கொள்கிறோமே, என்ன மதியீனம் என்று பலவாறு எண்ணி மனம் இறங்கி வந்த அமிர்தத்திற்கு நானோதயம் ஏற்பட்டிருந்தது. அவள் உள்ளத்திலே வெறுப்போ ஆத்திரமோ யார் மீதும் இல்லை. அதற்கு பதில் பச்சாதாபம் நிறைந்திருந்தது. தான் செய்த பிசகை எண்ணி பார்த்து பச்சாதாபம் அடையும் பொழுது மனித உள்ளத்திற்கு அதைவிட வேறு தண்டனை வேண்டியதே இல்லை. அமிர்தம்மாள் தாம் செய்த வினைக்கு தக்க தண்டனையை தானே அனுபவித்து விட்டாள். காந்திமதியை எங்கேயாவது தேடி காணக்கூடுமானால் தான் செய்த பிசகுகளுக்காக அவளது பாதங்களில் விழுந்து மன்னிப்பு வேண்ட அவள் தயாராக இருந்தாள் என்றால் அவளது மனமாற்றத்தை பற்றி அதிகம் விவரிக்க வேண்டியதே இல்லை. சில தினங்கள் சென்றன. தியாகராஜன் அன்றுதான் சில மாதங்களுக்கு பிறகு நாகபுரியிலிருந்து ஊருக்கு வந்திருந்தான். மாமா இருந்து போன சங்கதி அவனுக்கு கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டிருந்தது என்றாலும் அவனுக்கு மரியாதைக்கு கூட தன் தாயை அதை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று தோன்றவில்லை. அவனது சிந்தனையும் மனமும் நடந்து கொண்டிருந்த சஞ்சீவி கொலை வழக்கிலே ஒரே அடியாக லயித்து விட்டிருந்தன. நன்றாகத்தான் பேசிக்கொண்டிருந்தார். கீழே விழுந்த அதிர்ச்சியால் நினைவிலிருந்து 2 நாளில் உயிர் போய்விட்டது. இருதயம் பலகீனமாக இருந்ததனால் மரணமடைந்து விட்டார் என டாக்டர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள் என்று தங்கை நமச்சிவாயத்தின் மரணத்தை பற்றி அண்ணனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது கூட அவன் அப்படியா, பாவம் என்று இறங்கி ஒரு வார்த்தை சொல்லவில்லை. மௌனமாக தலையை அசைத்துவிட்டு அதிக நேரம் தாயாரிடமும் தங்கையிடமும் பேசி பொழுதை கழிக்க விருப்பமின்றி தனது அறைக்கு சென்று விட்டான். அவனை குறி பயனில்லை. மாயா மீது கொண்டிருந்த மோகம் அவனது உள்ளத்தை எரிமலை போல் தகித்து கொண்டிருந்தது. மாயா என்ற பெயரை தவிர வேறு யாருடைய பெயரையும் உச்சரிக்க கூட அவனுக்கு பொழுது இருக்கவில்லை. நமச்சிவாயம் இறந்து 1 மாத காலம் சென்ற பின் ஒரு நாள் அமிர்தம்மாள் பெயருக்கு ஒரு கடிதம் வந்திருந்தது. கடிதத்தை மகளிடம் கொடுத்து அதை படிக்கும்படி கேட்டுக்கொண்டாள். அவள் உரை மீது லேசாக பதித்திருந்த தபால் முத்திரையை ஊன்றி பார்த்த விஜயா சூரியகாந்தம் என்ற பெயரை கண்டதும் ஆச்சரியத்துடன் பரபரப்பாக உரையை கிழித்து காகிதத்தை கையில் எடுத்தாள். திருமதி அமிர்தம்மாள் அவளுக்கு மிக்க வணக்கம். சேத்திராடம் செய்ய வெளியே புறப்பட்டிருந்த காந்திமதி தற்சமயம் இங்கே எங்களுடன் சூரியகாந்தத்திலே தங்கியிருக்கிறார்கள். சில நாட்களாக அவர்களது உடல்நிலை மிகவும் திருப்திகரமாக இருக்கவில்லை. இதை உறவினர்களான தங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது என் கடமை என நினைத்து எழுதுகிறேன். வித்தியாசமாக எண்ணினால் மன்னிக்க வேண்டுகிறேன். இப்படிக்கு உண்மையுள்ள சம்பந்த முதலியார். இதை படித்து முடித்ததும் விஜயா வியப்புடன், அம்மா, அத்தை சூரியகாந்தத்திலாயா இருக்கிறாங்க என்று கூவினாள். காந்திமதியின் உடல்நிலை மிகவும் திருப்திகரமாக இல்லை என்ற செய்தி அமிர்தம்மாளுக்கு விவரிக்க இயலாத ஒரு அச்சத்தை கொடுத்தது. நமச்சிவாயம் போய்விட்டான். அடுத்தது காந்திமதியா? அதற்கு அடுத்த முறை அமிர்தம்மாளாக இருக்கலாம் அல்லவா? சாவை பற்றி எண்ணி மெய்விதிர்த்த அமிர்தம், விஜி, ஒன்று செய்வோம். மோகனாவுக்கு சங்கதியை தெரியப்படுத்து. அவளும் வந்தால் எல்லோரும் போய் அத்தையை பார்த்து இங்கே கூட்டி கொண்டு வர வழி செய்வோம். ஒருத்தருக்கு 2 பேரா போய் கூப்பிட்டால்தான் அவள் மனசு மாறி இங்கே வருவாள். கடைசி காலத்திலே யாருமில்லாத அன்னதை போல் அவள் செத்தாள்னு கெட்ட பெயர் நமக்கு ஏன்? இங்கே நாம் அவளை அழைச்சிட்டு வந்து நல்ல வைத்தியம் செய்து வியாதியை குணப்படுத்த வேண்டியதுதான் நம் கடமை. அதுதான் நமக்கு அழகு.
நாம் செய்த பாவமெல்லாம் போதும். இந்த பாவமும் எனக்கு எதற்கு? இது அவ வீடு, அவளுடைய சொத்து. இதெல்லாம் இங்கே வந்து நிம்மதியாக அவள் உயிரை விடட்டும் என்றாள் அமிர்தம். விஜயாவின் மனத்திலும் இதே எண்ணம் அது சமயம் ஏற்பட்டிருந்தது. தாயும் தன்னை போலவே எண்ணுவாள் என அவள் சிறிதும் நினைக்கவே இல்லை. தாயின் மனமாற்றம் அவளுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. எனினும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாது, ஆகட்டும், அப்படியே செய்வோம் அம்மா என்றாள். அதிக கால தாமதம் செய்யக்கூடாது என்ற துடிப்பில் விஜயா உடனேயே விஷயத்தை தமயந்திக்கு அறிவிக்க ஆசிரமத்திற்கு விரைந்து சென்றாள். காரிலிருந்து அவசரமாக இறங்கி ஓட்டமும் நடையுமாக ஆபீசரை அடைந்த அவளுக்கு மூச்சு வாங்கியது. தமா, ஒரு சங்கதி, அத்தை இருக்கும் இடம் தெரிந்துவிட்டது. சூரியகாந்தத்தில் தான் தற்சமயம் இருக்கிறார்கள் என்று பதட்டமாக பேசி முடிக்கும் முன் தமயந்தி மேஜின் மீது அறையை திறந்து தனக்கு வந்திருந்த கடிதம் ஒன்றை அவளிடம் நீட்டினாள். நீ சொல்லப்போகும் விஷயம் எனக்கு தெரிந்ததுதான். இந்த கடிதத்தை பார்த்து பார், விளங்கும் என்றாள் அவள். விஜயா அவளுடன் கடிதத்தை பிரித்தாள். அன்புமிக்க குழந்தை தமயந்திக்கு கடவுள் கிருபையால் நீ சுகமாக நீடூழி வாழ வேண்டும் என்பது என் பிரார்த்தனை. உன் தாயார் காந்திமதி அம்மாள் உங்கள் அனைவரையும் விட்டு பிரிந்த பின்பு வேறு எங்கும் போக விருப்பமின்றி நேரே சூரியகாந்தத்திற்குத்தான் வந்தார்கள். தற்சமயம் எங்களுடன் தான் வசித்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 1 வருஷ காலமாக சேத்திரங்கள் பலவற்றை தரிசித்து தமது பொழுதை சாந்தமாக பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுத்தி கொண்டிருந்தார்கள். சில நாட்களுக்கு முன்பு ஒரு உற்சவத்தில் போய்விட்டு திரும்பி வருகையில் மும்முரமான ஜூரத்துடன் வந்தார்கள். பலவிதமான சிகிச்சையினால் ஜூரம் தணிந்து விட்டதென்றாலும் நாளுக்கு நாள் அவர்கள் உடல்நிலை மிகவும் நலிந்து கொண்டு வருகிறது. பூர்ண ஆரோக்கியம் திரும்பவும் வரும் என்ற நம்பிக்கை குறைந்து விட்டதனால் உனக்கு இதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். காந்திமதிக்கு தான் நோயாக இருப்பதை பற்றி உங்கள் யாருக்கும் தெரிவிக்க இஷ்டமே இல்லை. அவர்களுக்கு தெரியாமல் இந்த கடிதத்தை நான் உனக்கு எழுதுகிறேன். உன் தாயார் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்கிற உண்மையை உனக்கு தெரிவிக்காவிடில் நான் என் கடமை என்று தவறியவன் ஆகிவிடுவேன். உன் மாமி அமிர்தம்மாளுக்கும் இதை பற்றி எழுதி தெரிவித்திருக்கிறேன். உன் தாயின் அந்திம காலத்தில் நீ அவளுக்கு ஏதேனும் செய்ய விரும்பினால் இதுதான் தகுந்த தருணம். காந்திமதியை நான் உனது தாய் என்றுதான் அழைக்க விரும்புகிறேன். சிறு குழந்தை பருவத்திலே நினைவு தெரிந்த நாள் முதல் உன்னை தன் சொந்த மகளைப் போல அருமையாக வளர்த்தவளவள். ஆகவே காந்திமதி உன்வரையில் சொந்த தாய்க்கு ஈடானவள். இன்னும் விவரிக்கப் போனால் எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லி இந்த கடிதத்தை முடிக்க வேண்டுமென்று ஆவலாக இருக்கிறது. குழந்தையை பெற்றுவிட்டதனால் மட்டும் ஒரு பெண் தாயாகி விட மாட்டாள். குழந்தையை ஆசையுடன் வளர்த்து மனிதனாக ஆக்கும் பெரும்பணியை செய்வதால் தான் பெண் தாய் என் பதவியை அடைகிறாள். இதெல்லாம் பற்றி உனக்கு நான் அதிகம் கூற வேண்டாம். நீ என்னை விட அறிவிலும் கல்வியிலும் தேர்ந்தவள். இப்படிக்கு உன் அன்புள்ள தாத்தா சம்பந்த முதலியார். கடிதத்தை படித்து முடித்த விஜயாவின் கண்கள் கலங்கின. உணர்ச்சி வசப்பட்டு போன அவள் தலையை நிமிர்ந்து தன் தோழியை அர்த்தபாவத்துடன் பார்த்தாள். வெகு நேரம் அழுததனால் தமயந்தின் கண்ணிமைகள் சிவந்து வீங்கியிருந்ததை அப்பொழுதுதான் முதலாக அவள் கவனிக்க நேர்ந்தது. தமா, சம்பந்த முதலியாருக்கு நாம் மிகவும் கடமைப்பட்டவர்கள். நம் நன்றியை அவருக்கு எப்படி தெரிவிப்பது என்றே விளங்கவில்லை. அத்தையை பார்க்க வேண்டும் என்று அம்மா மிகவும் ஆவலாக இருக்கிறார்கள். இங்கிருந்து எல்லோரும் ஒன்றாக போகலாம் என்பது என் விருப்பம். நீயும் வர வேண்டும் என்றாள். கடித்து பார்த்த உடனேயே சூரியகாந்தத்திற்கு கிளம்ப சகல ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறேன். இதுவரை உத்தியோகம் செய்து நான் சேர்த்து வைத்த பணம் என்னிடம் கொஞ்சம் இருக்கிறது. அவை பாங்கிலிருந்து எடுத்து வர ஏற்பாடு செய்துவிட்டேன். எங்கள் ஆசிரம தலைவியிடம் விஷயத்தை சொல்லி 1 மாத காலம் லீவு எடுத்துக்கொள்ள உத்தரவும் பெற்றுக்கொண்டு விட்டேன். இனி ஊருக்கு கிளம்பும் வேலைதான் பாக்கி என்றால் தழுதழுத்த குரலில் தமயந்தி. அத்தையை பார்க்க மோகனா வருவதாக இருந்தால் அவளையும் அழைத்து கொண்டு எல்லோரும் ஒன்றாக செல்வோம் தமா. நீ எங்களுடனேயே வா. எனக்காக வர வேண்டும் என்று மிகவும் வற்புறுத்தலாக கேட்டாள் விஜயா. கண்ணீரை துடைத்து கொண்டு தமயந்தி சிநேகிதியை பார்த்து மிகவும் சோகமானதொரு புன்னகை செய்தாள். வருவதில் ஆட்சேபனை இல்லை. இந்த மனநிலையில் ராஜாவை சந்திக்க எனக்கு எப்படியோ இருக்கிறது. அதனால் நான் தனியாக போக விரும்புகிறேன் என்றாள் தமயந்தி தயக்கத்துடன். தமா, நீ தாராளமாக எங்களுடன் வரலாம். அம்மாவுக்கு இப்பொழுது மனம் மிகவும் மாறியிருக்கிறது. நடந்ததை நினைத்து அவள் மிகவும் வருத்தப்படுகிறாள். ஆகவே நீ அம்மாவிற்காக சிறிதும் தயங்க வேண்டாம். அண்ணனை பற்றியோ கவலையே பட வேண்டாம். தமா, உன்னிடம் சொல்ல எனக்கு கொஞ்சம் வெட்கமாகத்தான் இருக்கிறது. அண்ணன் இவ்வளவு நன்றி கெட்டு போவார் என்று நான் நினைக்கவே இல்லை. அத்தையின் உடல்நிலையை பற்றி அண்ணனிடம் நான் 2 டெலிஃபோனில் பேசினேன். உடனே வர முடியுமா என்றும் விசாரித்தேன். தமக்கு முக்கிய வேலைகள் பல இருப்பதால் தற்சமயம் வர இயலாது என்று கூறி ஃபோனை டக்கென்று வைத்துவிட்டார். இப்பொழுதெல்லாம் அண்ணன் இங்கே உள்ளூரில் இருக்கும் கம்பெனியை கூட சரியாக கவனிப்பதில்லை. சதா வெளியூர்களில்தான் வாசம் செய்கிறார். அதை பற்றி அதிகம் பேசக்கூட எனக்கு பிடிக்கவில்லை என்றாள் விஜயா. அதை கேட்ட தமயந்தி பதில் பேசவில்லை. தன்னை மீறி எழுந்த கண்ணீரை சிரமத்துடன் அடக்கி கொண்டு உன்னுடன் வருகிறேன், சீக்கிரம் புறப்பட ஏற்பாடு செய் என்று மட்டும் கூறினாள்.
கதை கேட்கும் அன்பர்களுக்கு எனது இன்னொரு சேனலான சூரியவதனி ஸ்டார்ட் ஸ்டோரிஸ் சேனலில் சில ஸ்டார்ட் ஸ்டோரிஸ் பதிவிடப்பட்டுள்ளது. அதையும் கேட்டு மகிழுங்கள். மீதி கதை அடுத்த காணொளியில். நன்றி.